Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க. மைத்ரி மூவிஸ் வழங்கும் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் குமார் த்ரிஷா நடிக்கும் குட் பேட் அக்லி வெற்றி நடை போடுகிறது. என்ன பண்ண நான் கொஞ்சம் ஃப்ரீயா லிபரலா நீ பேச ஆரம்பிச்சிட்டனால எனக்கு ஒரு பொறுப்புன்னு ஒரு கட்டுப்பாடு இருந்துச்சு. இன்னி ஒரு லிபரலா ஃப்ரீயா அண்ணாமலையாக நான் அரசியல் பேச முடியும் செய்ய முடியும். அந்த எப்பவுமே ஒரு அரசியல்வாதிக்கு அந்த அந்த அடிச்சு ஆட வேண்டிய அந்த பாக்ஸிங் கலை எப்பவுமே ஒரு அரசியல்வாதிக்கு தேவைப்படுதுங்க. அதனால கொஞ்சம் பேச்சு ஸ்டைலையும் நம்ம மாத்திரணும். நீ பக்குவமாக பேசுறதுக்கு நயினார் அண்ணன் இருக்கிறான். அண்ணே கூட்டணியை பத்தி நீங்க ஒண்ணு சொன்னீங்க, அவங்க ஒண்ணு சொன்னாங்க. அண்ணே நயினார் அண்ணன் பேசுங்க, நமக்கு சிம்பிள் வழிதான். நயினார் அண்ணன் இருக்காங்க, அண்ணன் பேசுங்க. என்னங்க இனி நம்ம பாலை மட்டும் நான் அடிச்சா போதும். இனி பவுன்சர்ஸ் டஃப் பால்ஸ்லாம் நயினார் அண்ணன் பார்த்துப்பார். அவர் ஃபிளிக் அடிக்குவார், அவர் டிஃபெண்ட் பண்ணுவார், அவர் பிளே பண்ணா இனி ஒன்லி 6 அடிக்கிறதா நம்ம வேலை. ஸோ காலையிலிருந்து இரவு வரை இன்னைக்கு தமிழக செய்தி தொலைக்காட்சியினுடைய நிருபனர்கள் படாத பாடுபடுறாங்க. இவங்ககிட்ட நியூஸ், இங்க நியூஸ், இங்க நியூஸ். அதை வச்சு நைட்டு டிபேட் வேற. நடுநிலைவாதிகள்னு கொஞ்சம் பேர் உட்கார வச்சிருக்கிறாங்க. அவங்க என்ன பேசுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியுறது இல்லை பேசுறாங்க. அதையெல்லாம் பார்க்க வேண்டிய கால கொடுமை நமக்கு. சமீபத்தில் தமிழ்நாடு அரசு எல்லா பேப்பர்லையும் ஃபர்ஸ்ட் பேஜில் ஒரு ஆடு கொடுக்குறாங்க. இந்தியாவிலே வேகமாக வளர்கின்ற மாநிலம் இது, திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாட்சி. 9.6% எவ்வளவு வளர்ந்துருக்கிற பாருங்க. முதலமைச்சருக்கு போடுறா வெடி அப்படின்னு சொல்லிட்டு வெடியெல்லாம் வெடிக்கிறாங்க. இந்தியாவில் வேகமாக தமிழகம் வளர்ந்தால் முதல்ல கொண்டாடக்கூடியவர்கள் நாம் இங்க அமர்ந்திருக்கிறோம். நாம தான் அதை கொண்டாடுவோம். தேசியவாதி இன்றைய இளம் தலைமுறையின் ஹீரோ, இளம் தலைமுறையின் ரோல் மாடலாக இருக்கக்கூடிய தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் திரு அண்ணாமலை உங்கள் முன்னால் உரை நிகழ்த்துகிறார். அன்பு சொந்தங்களே, நேற்று அமித்ஷாஜி அவர்கள் நம்முடைய தமிழகத்துக்கு வந்திருந்தாங்க. அவர் தொடர்ந்து ஒரு கேள்வியை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும். என்னப்பா இவ்வளோ மீடியா நிற்கிறாங்க, எங்கே பார்த்தாலும். ஹோட்டலுக்கு வெளியே ஒரு 50 மீடியா நண்பர்கள், கேட்டில் நண்பர்கள், தமிழிசை அக்கா இல்லத்துக்கு போகும்போது அங்கே 50 நண்பர்கள், அதன் பிறகு மரியாதைக்குரிய ஒரு தேசியவாதியினுடைய இல்லத்துக்கு செல்கிறாங்க, அங்கே 50 நபர்கள், திரும்ப ஹோட்டலுக்கு வர்றாங்க 50 நபர்கள். சாயந்தரம் கேட்டாங்க எத்தனை மீடியா சேனல் தான் இந்த ஊரில் இருக்கிறாங்க அப்படின்னு. நான் சொன்னேன், சார் இந்தியாவில் எங்கேயும் இல்லாத அளவுக்கு தமிழகத்தில் மீடியா நண்பர்கள் இருக்கிறாங்க. ஆக்ரோஷமானவர்கள், நல்லவர்கள், ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்று துடிக்கக்கூடியவர்கள். நான் இந்தியாவில் எங்கேயுமே இவ்வளவு மீடியா நண்பர்களை ஒரு நாளில் நான் பார்த்ததில்லை. இங்கே தான் பார்த்தேன், நேற்று சொல்லிட்டு தான் போனாங்க. அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப காம்படேட்டிவான ஒரு ஃபீல்டுங்க, ரொம்ப காம்படேட்டிவான ஒரு மீடியா துறை. ஏன்னா அண்ணன் சொன்னது போல் அண்ணன் டிடிவி அவர்களே ஒரு சேனல் நடத்துகிறாங்க, துவங்கி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் வெற்றிகரமாக. அதில் இன்னொரு தொலைக்காட்சி தேவையா அப்படிங்கிற கேள்வி மக்கள் முன்னாடி ஏப்ரல் 8, 2024 இருந்துச்சு. இன்னொரு தொலைக்காட்சி எதுக்கு? 50 பேர் இருக்கிறாங்களே, அவங்க சொல்லாத செய்தி அவங்க சொல்ல போகிறாங்க அப்படின்னு. ஆனால் இந்த ஒரு ஆண்டு காலம் கழித்த பிறகு அந்த கேள்விக்கான விடையை நம்முடைய ஜனம் தொலைக்காட்சி நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஆமாம், தேவைதான். தேவை மட்டுமல்ல, இது காலத்தினுடைய கட்டாயம் என்கின்ற முக்கியமான செய்தியை நம்முடைய தமிழ் ஜனம் தொலைக்காட்சியினரும் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு 2 குறிப்புகளை மட்டும் உங்கள் முன்னால் வைத்து, எதற்கு ஜனம் போன்ற ஒரு தொலைக்காட்சி நிறுவனம் தமிழகத்தில் வித்தியாசமான ஒரு பாதையிலே பயணிக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்க விரும்புகின்றேன். நான் சொல்லுகின்ற செய்தி அண்ணன் வெள்ளூர் இப்ராஹிம் அவர்கள் வரக்கூடிய புத்தகத்திலே கொஞ்சம் எழுதியிருக்கிறாங்க, இருந்தும் அதை முன்பே நான் சொல்லுகின்றேன். இந்தியாவில் அதிகமாக நிலம் இருக்கக்கூடிய ஒரு துறை என்ன? யாருக்கிட்ட அதிகமான லேண்ட் இருக்கு? ரயில்வே துறை. எவ்வளவு சொத்து வச்சிருக்கிறாங்க? ரயில்வே துறை கையில் எவ்வளவு லேண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 52 லட்சம் ஏக்கர் இருக்கு. ரயில்வே துறையினுடைய கையில் மட்டுமே 52 லட்சம் ஏக்கர் இருக்கு. 52 லட்சம் ஏக்கர்ல 95% ட்ராக், அந்த ரயில்வே தண்டவாளம் இருக்கக்கூடிய ட்ராக். அதெல்லாம் இந்தியா முழுசு சேர்த்துனீங்கன்னா 52 லட்சம் ஏக்கர்ல 95%, 5% இந்த லோகோமோட்டிவ் நிற்க வைக்கக்கூடிய இடமெல்லாம். 52 லட்சம் ஏக்கர் உலகத்தில் யாருக்கிட்டையுமே ஒரு தனியாரோ அரசு நிறுவனம் கையில் கிடையாது. இரண்டாவது அதிக நிலம் யாரு கையில் இருக்குன்னா வக்ஃப் போர்டு கையில் இருக்கு. 39 லட்சம் ஏக்கர். ஒரு அரசு நிறுவனம் கிடையாது. இஸ்லாமிய அன்பு சொந்தங்கள் அவர்கள் ஆண்டாண்டு காலமாக அவங்க சொத்தை பொது இடத்துக்கு கொடுக்கணும், பொது ஒரு வழிபாட்டுக்கு கொடுக்கணும், அல்லது பொது காரியத்துக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக வஃப் என்கின்ற பெயரில் அந்த சொத்தை தானமாக கொடுக்குறாங்க. அதை நிர்வகிப்பதற்காக ஒரு அமைப்பு. 39 லட்சம் ஏக்கர். இந்த வஃப்ங்கிறது எப்போ ஆரம்பிச்சதுன்னு பாருங்க. இது முகலாயர் காலத்தில் இருக்கு, அலாவுதீன் கில்ஜி அவர்கள் காலத்தில் இருக்கு, அதன் பிறகு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி காலத்தில் இருக்கு, அதன் பிறகு சுதந்திர இந்தியாவில் இருக்கு. அங்கிருந்து ஆரம்பிச்சு அலாவுதீன் கில்ஜி அவர்கள் காலத்திலிருந்து ஆரம்பிச்சு 2013 வரை 14 வரை
வெறும் 18 லட்சம் ஏக்கர் வஃப்ல இருக்கு. 2014க்கு பிறகு 10 ஆண்டுகளில் 21 லட்சம் ஏக்கர் ஆட் ஆயிருக்கு. 39 லட்சம் ஏக்கர். அப்படிப்பட்ட ஒரு வஃப் அந்த போர்டு நிர்வகிக்கக்கூடிய தன்மை, யாரு நிர்வாகம் செய்ய வேண்டும் என்பதை அரசு கட்டுப்படுத்துறாங்க அப்படின்னு ஒரு செய்தி. இங்க பாருங்க, மக்களுக்கெல்லாம் கோவம் வந்துருச்சு, சிறுபான்மையரை முடக்க பார்க்குறாங்க, சிறுபான்மையினர் நல்ல அக்கறை இல்லாத அரசுன்னு ஒரு செய்தி போகும் பொழுது, ஜனம் தொலைக்காட்சி போன்ற ஒரு நிறுவனம் இல்லைங்க, வஃப்ங்கிறது என்ன, சரித்திரம் என்ன, ஹிஸ்டரி என்ன, இன்னைக்கு எவ்வளவு ஏக்கர் லேண்ட் இருக்கு, அரசு என்ன செய்யறாங்க, இந்த சட்டம்ங்கிறது என்ன, இந்த சட்டத்தில் யாரையுமே இல்லையே, இந்த சட்டத்தில் இன்னைக்கும் இஸ்லாமியர்கள் தான் வஃப் சொத்தை மேனேஜ் பண்றாங்க, அவங்க தான் அதை செய்யறாங்க. அரசு என்ன செஞ்சிருக்கிறாங்க, அதை முறைப்படுத்துறாங்க. சொத்தை வஃப் சொத்துன்னு டிக்ளேர் பண்ணோம்னா என்ன ரூல்னு புதுசாக போட்டிருக்காங்க. ஒருத்தர் வந்து இதாங்க வஃப் சொத்துன்னு முதல்ல சொன்னாங்கன்னா அது வஃப் சொத்து. இன்னைக்கு அப்படி சொல்ல முடியாது. கலெக்டருக்கு மேலே ஒரு அதிகாரி ஒரு அரசு சொத்தை பொறுத்தவரை அவரு வஃப் சொத்துன்னு சொன்னா தான் அது வஃப் சொத்து. இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. இந்த செய்தியை சொல்வதற்கு நம்மகிட்ட செய்தி நிறுவனம் இல்லை. அதாங்க எனக்கு பிரச்சனை. மக்கள் மனசுல எதோ சொல்லி ஒரு விஷமத்தனமான விதைகளை எல்லாம் விதைத்து எதோ செஞ்சிடறாங்க. அதற்கு ஒரு தேசியத்தை பேணி காக்கக்கூடிய, நடுநிலைமையாக இருக்கக்கூடிய, எந்த சித்தாந்தத்தையும் சேராத தேசியத்தை மட்டும் முன்னிறுத்தக்கூடிய ஒரு தொலைக்காட்சி தேவைப்படுது. தமிழ் ஜனம் அதுக்கு தேவைப்படுறாங்க. ஒரே ஒரு உதாரணம் இங்க எடுத்து, சமீபத்தில் தமிழ்நாடு அரசு வந்து எல்லா பேப்பர்லையும் ஃபர்ஸ்ட் பேஜில் ஒரு ஆடு கொடுக்குறாங்க. இந்தியாவிலே வேகமாக வளர்கின்ற மாநிலம் இது, திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாட்சி, 9.6% எவ்வளவு வளர்ந்துருக்கிறோம் பாருங்க. முதலமைச்சருக்கு போடுறா வெடி அப்படின்னு சொல்லிட்டு வெடியெல்லாம் வெடிக்கிறாங்க. இந்தியாவில் வேகமாக தமிழகம் வளர்ந்தால் முதல்ல கொண்டாடக்கூடியவர்கள் நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். நாம தான் அதை கொண்டாடுவோம். தேசியவாதி வேகமாக வளரணும், எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் மொத்த மாநிலத்தில் 27 மாநிலம் நான் டேட்டாவே பப்ளிஷ் பண்ணல. மொத்த மாநிலம் எவ்வளோ இருக்கு உங்களுக்கு தெரியும். அதில் 90% மாநிலம் அவங்க டேட்டாவினா பப்ளிஷே பண்ணல. குஜராத் உட்பட, மத்திய பிரதேஷ் உட்பட, உத்தரப்பிரதேஷ் உட்பட முக்கியமான வளர்ந்து வருகின்ற மாநிலங்கள் அவங்க டேட்டாவே சொல்லல. அவங்க என்னதான் சொல்ல போறாங்க. 27 மாநிலங்கள் டேட்டா சொல்லாதப்ப நம்ம அரசு வந்து நாங்க தான் ஃபர்ஸ்ட். அது எத்தனை தொலைக்காட்சி சொன்னாங்க, தமிழகம் வேகமாக வளர்கின்றது, சந்தோஷம், 9.65%. ஒரு சின்ன ஸ்டார் போட்டு இன்னும் 27 மாநிலத்தினுடைய டேட்டா பாக்கி இருக்கு, அதுக்கப்புறம் வெளியே போடலாம் அப்படி. அதற்கு ஒரு ஜனம் தொலைக்காட்சி தேவைப்படுகிறது. எப்பவுமே நம்ம சொல்லுவோம், அந்த செய்திங்கிறது பார்த்தீங்கன்னா இட் இஸ் a slip between the cup and the lip அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு டீ கிளாஸ் எடுத்து குடிக்கிறீங்கன்னா, ஒரு டீ கிளாஸ் வந்து கப், அதை எடுத்து லிப்பு கொண்டு வர்றீங்க. இந்த கப்பில் இருந்து லிப்புக்கு வரும்போது சிலது ஸ்லிப் ஆயிரும். ஒரு செய்திங்கிறது அப்படித்தாங்க ஸ்லிப் ஆகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் நடப்பது வேறு, எதற்காக நடக்கின்றது அதுவும் வேறு, ஆனால் சொல்லக்கூடிய விதம் வேறு. அதை நம்முடைய ஜனம் தொலைக்காட்சி நிறுவனம் வந்து பெரிய ஒரு போராட்டத்தோடு அதை உடைத்துக் கொண்டிருக்கின்றார். நமக்கு எந்த ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்தின் மீதும் வன்மம் இருக்கக்கூடாது. பாவம், எல்லா நிருபர்களுமே கஷ்டப்பட்டு இந்த வெயிலில் அந்த ஒரு பேக்கை நீங்கள் தூக்கி பாருங்க, கிட்டத்தட்ட 6.5 கிலோ வருது. அதை போட்டுட்டு ஒரு 2 வீலர் எடுத்துகிட்டு அவங்க போனோம். இன்னைக்கு காலையிலேயே எடிட்டர்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஓகே இங்கே பாருங்கள், நேற்று அமித்ஷாஜி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டாங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 8 மணிக்கு நேராக அண்ணன் ஜெயக்குமார் அண்ணன் வீட்டுக்கு போய் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பார். அதை அப்படியே வாங்கிட்டு அதை அப்படியே இங்கே பாஸ் பண்ணிட்டீங்கன்னா 8:30 மணிக்கு அண்ணாமலை அண்ணன் வரும்போது அவரு மாட்டுவார். உங்களுக்கு ஜெயக்குமார் அண்ணன் என்ன நான் நீங்கள் பதில் சொல்லணும். அண்ணன் ஜெயக்குமார் அண்ணன் அப்படி சொன்னாங்கன்னே உங்கள் பதில் என்னென்ன நாம் ஒன்று சொல்லிடுவோம். இந்த 2 செய்தியை வாங்கிட்டு நேராக டிடிவி அண்ணன் 12 மணிக்கு அமமுக ஆஃபீஸ்லேருந்து வெளியே வருவார். தம்பி நேராக அவரை போய் பிடிக்கும். அண்ணே ஜெயக்குமார் அண்ணன் இது சொன்னார், அண்ணாமலை அண்ணன் இது சொன்னார், நயினார் அண்ணன் இது சொன்னார், தமிழிசை இது நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அவர் காலையிலேருந்து டிவி பார்த்தாரா, அவர் எந்த வேலையில் இருந்தாருன்னு யாருக்குமே தெரியாது. அவர் ஒரு கருத்து. ஸோ காலையிலிருந்து இரவு வரை இன்னைக்கு தமிழக செய்தி தொலைக்காட்சியினுடைய நிருபனர்கள் படாத பாடுபடுறாங்க. இவங்ககிட்ட நியூஸ், இங்கே நியூஸ், இங்கே நியூஸ். அதை வச்சு நைட்டு டிபேட் வேற, அதை வச்சு 7 மணிக்கு டிபேட் ஆரம்பிச்சு அது 7லேருந்து 8 கொன்று, 8லேருந்து 9 கொன்று. நடுநிலைவாதிகள்னு கொஞ்சம் பேர் உட்கார வச்சிருக்கிறாங்க. அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியறதில்ல பேசுகிறாங்க. அதையெல்லாம் பார்க்க வேண்டிய கால கொடுமை நமக்கு. ஏன்னா சாப்பிட்றப்ப தெரியாதனமாக டிவி போட்டோம், ஐபிஎல் மேட்ச் நடக்குது, சரி தோனி சரியா விளையாடலப்பா, சார் ஐபிஎல்ல இருந்து மாற்றி ஒரு இதை பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா நடுநிலைவாதிகள்னு பேசக்கூடியதை கேட்டால் நமக்கே பயமாக இருக்கு. நேற்று ஒரு செய்தி தொலைக்காட்சியில் ஒரு செய்தி பார்த்தேன். அண்ணாமலையும் அமித்ஷா அவர்களும் பயணம் செய்து போகிறாங்க, குருமூர்த்தி அவர்கள் வரவேற்பதற்காக
அமித்ஷா அவங்க போகிறாங்க, அவங்க கூட கட்சி நிர்வாகிகள் போகிறாங்க. இது செய்தியா? ஸோ எனக்கு எல்லாமே சென்சேஷனல், கிளிக் பைட். உன்னை போட்டுட்டோம்னா டப்புன்னு அதை போய் டப்புன்னு பார்த்தணும். அப்புறம் தான் தெரியும், ஓ அது சைடில் கொஸ்டின் மார்க் ஏதோ போட்டிருக்காங்க, உண்மையாலுமே அப்படி சொல்லலையாட்டு கொஸ்டின் மார்க்கை பார்க்காம கிளிக் பண்ணிட்டோம். இந்த அல்காரிதம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 40% ஒரு செய்தி யூடியூப்பில் பார்த்தா தான் உங்களுக்கு மானிட்டைஸ் ஆகும். ஒரு யூடியூப்பில் ஒரு கண்டென்ட் வருது, சகோதரர் அமர் போய் கத்தி சுற்றுறாரு, ஏன்னா அவருக்குன்னு ஃபேவரட்டாக சில செட் பண்ணி வச்சிருக்காரு, ஆதான் அங்கெல்லாம் இருக்காங்க. அங்கெல்லாம் போய் பேசினதுக்கப்புறம் சரி ஏதோ அமர் சொல்கிறாரே போய் பார்ப்போன்னு அதை கிளிக் பண்ணிங்கன்னா 40% பார்த்தா தான் ஆதானுக்கு காசு. எல்லாமே ஆதான், எல்லாம் நல்லவங்க தான், நல்ல வேலையை செய்கிறாங்க. உதாரணத்துக்காக நான் எடுத்துக்கொண்டேன், சகோதரர் மாதேஷ் தப்பாக நினைக்க மாட்டாங்க. அப்போ எல்லோருக்குமே ஒரு பிரச்சனை என்ன பண்ண, நான் கொஞ்சம் ஃப்ரீயாக லிபரலாக நீ பேச ஆரம்பிக்கிறனால எனக்கு ஒரு பொறுப்புன்னு ஒரு கட்டுப்பாடு இருந்துச்சு. இன்னி ஒரு லிபரலாக ஃப்ரீயாக அண்ணாமலையாக நான் அரசியல் பேச முடியும், செய்ய முடியும். அந்த எப்பவுமே ஒரு அரசியல்வாதிக்கு அந்த அந்த அடிச்சு ஆட வேண்டிய அந்த பாக்ஸிங் கலை எப்பவுமே ஒரு அரசியல்வாதிக்கு தேவைப்படுதுங்க. அதனால் கொஞ்சம் பேச்சு ஸ்டைலையும் நம்ம மாற்றிடணும். நீ பக்குவமாக பேசுறதுக்கு நயினார் அண்ணன் இருக்கிறாங்க. அண்ணே கூட்டணியை பற்றி நீங்கள் ஒன்று சொன்னீங்க, அவங்க ஒன்று சொன்னாங்க. அண்ணே நயினார் அண்ணன் பேசுங்க, நமக்கு சிம்பிள் வழிதான். நயினார் அண்ணன் இருக்காங்க, அண்ணன் பேசுங்க, என்னங்க அண்ணன். இனி நம்ம பாலை மட்டும் நாம் அடித்தா போதும். இனி பவுன்சர்ஸு டஃப் பால்ஸ்லாம் நயினார் அண்ணன் பார்த்துப்பார். அவர் ஃப்ளிக் அடிக்குவார், அவர் டிஃபெண்ட் பண்ணுவார், அவர் ப்ளே பண்ணால் நம்ம இனி ஒன்லி 6 அடிக்கிறது தான் நம்ம வேலை. அதனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த கிளிக் பைட் ரொம்ப முக்கியம். அந்த 40% நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு மானிட்டைஸ் ஆகும். அந்த 40% உங்களை பார்க்க வைக்கணும். ஸோ அதற்கு இவர்கள் படக்கூடிய பாடுகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மீடியா துறை என்பது ரொம்ப மாறிடுச்சுங்க ஐயா, ரொம்ப மாறிடுச்சு. அந்த காலத்து மாதிரி இல்லை. அதில் ஒரு நேர்மையை கொடுக்க முடியுமான்னு ஜனம் தொலைக்காட்சி தொலாவிட்டு இருக்கிறாங்க. இதில் ஒரு நேர்மையை கொண்டு வர முடியுமா, இதில் ஒரு வெளிப்படைத்தன்மையை கொண்டு வர முடியுமா, இதில் வெளிச்சத்தை பாய்ச்ச முடியுமான்னு. அதனால தான் அன்பு சொந்தங்களே, நாம் இந்த நிறுவனத்துக்கு வந்தோம், 1ஆம் ஆண்டு விழாவில் கை தட்டணும் போனோம் அப்படின்னு சொல்கிறத விட ஜனம் என்ன முயற்சி எடுத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உதாரணத்தை 2 உதாரணத்தை உங்கள் முன்னால் நான் வைக்கின்றேன் அன்பு சொந்தங்களே. அதனால் நிச்சயமாக ஜனம் தொலைக்காட்சி நிறுவனம் வருகின்ற காலத்தில் பெரிய அளவில் நீங்கள் வளரணும். ஜனம் யாருக்கும் போட்டியாளர் இல்லை, ஜனம் ஒரு செய்தியை சொல்கிறாங்க, அதே போல் மற்ற நிறுவனங்களும் ஒரு செய்தியை சொல்கிறாங்க. இது ஒரு ஆக்கப்பூர்வ நிகழ்வாக இருக்கணும். நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேங்க இன்றைக்கி இந்த நிகழ்வுக்கு. எல்லா செய்தி நிறுவனங்களும் வந்து அவங்க கேமராவை போட்டிருந்தாங்கன்னா முதல்ல சந்தோஷப்படக்கூடியவர்கள் நாமளாகத்தான் இருப்போம். ஏன்னா ஒரு செய்தி நிறுவனத்துக்குள்ள ஆரோக்கியமான ஒரு போட்டி இருக்கும், ஆரோக்கியமான போட்டி இருக்கும். அதனால் எல்லோருமே எல்லா சேனலையும் ஒரு ஆரோக்கியமான போட்டியாக எடுத்துக்கொண்டு எல்லோரும் முயற்சி செய்து வளரணும். தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்ல செய்தியை கொடுக்கணும், தேசிய சித்தாந்தத்தை கொண்டு வரணும், ஆன்மீக சித்தாந்தத்தை கொண்டு வரணும், தாய்மொழி தமிழ் மீது இருக்கக்கூடிய பற்றை இன்னும் ஆழமாக வேறுபட செய்ய வேண்டும். அதையெல்லாம் ஜனம் தொலைக்காட்சி நிறுவனம் வெற்றிகரமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். நிறைய பெரியவங்க, அவங்க பேரை நான் சொல்ல விரும்பலை, ஏன்னா அவங்கெல்லாம் ஏதோ ஒரு காலத்தில் குடும்பத்தை விட்டு அவங்க குடும்பம் எங்கேயோ இருக்கிறாங்க, ஒரு பைய எடுத்து தோளில் மாட்டிக்கிட்டு ஏதோ ஒரு வீட்டில் சாப்பாடு கிடைக்கும், அந்த வீட்டில் சாப்பிட்டுக்கிட்டு எதையும் எதிர்பார்க்காம ஒரு சைலண்டான ஒரு ஆர்மி இன்னைக்கு இந்த பாரத தேசத்தை கெட்டியாக வைத்திருக்கின்றார்கள் என்றால் அது RSS பேரியக்கம். 100வது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கின்றார்கள். ரொம்ப அமைதியாக எங்கேயுமே பேய தெரியாத பல மனிதர்கள் இங்கு அமர்ந்திருக்கிறாங்க. அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து, நிச்சயமாக ஜனம் வரக்கூடிய காலத்தில் இன்னும் உயரத்துக்கு போகும், பல சாதனைகளை செய்யும், வெளிப்படையான பல முக்கியமான விஷயங்களை மக்களுக்கு சொல்வார்கள் என்று சொல்லி அண்ணன் மது அவர்களுக்கு ஒரே ஒரு அட்வைஸ் மட்டும் இந்த நேரத்தில் சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய அன்பான ஆசை. இன்னைக்கு உண்மையாலுமே ஒரு ஸ்ட்ரெஸ்டு பர்சன் ஜனம், ஸ்ட்ரெஸ்ஸில் ஒருத்தர் இருக்காங்கன்னா ஐயா மது அவர். நேர்மையானவர், பிஸ்னஸ் மேன். ஆனால் இன்னைக்கு இந்த வேலையை வந்து ஒரு கர்மயோகியாக தவமாக செய்கிறாங்க. ஆனால் நிச்சயமாக வருகின்ற காலம் உங்கள் பணிச்சுமை குறையட்டும், இன்னும் பல வெற்றிகள் இந்த நிறுவனத்துக்கு தேடி வரட்டும். நீங்கள் அமைதியாக இதே போல் இந்த நிர்வாகத்தை வழிநடத்தி எல்லோரையும் அரவணைத்து நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கும், இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா பெரிய தலைவர்களுக்கும், எல்லா கட்சியை சார்ந்தவர்களுக்கும் என்னுடைய மரியாதை கலந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க. மைத்ரி மூவிஸ் வழங்கும் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் குமார், த்ரிஷா நடிக்கும் குட் பேட் அக்லி வெற்றி நடை போடுகிறது.